இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மகத்தான சக்தியின் அம்சம்னு வேதாந்தம் சொல்லுது. ஆனா நிதர்சனமான வாழ்க்கையில, குறிப்பா அந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழையும்போது அந்த சக்தி எங்கே போகுதுன்னே தெரியாம ஒரு பெரிய இருட்டுக்குள்ள அந்த பெண் தள்ளப்படுறா. ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கைங்கிறது வெறும் 2 குடும்பங்கள் இணையிற விழா கிடையாது. அது ஒரு பெண்ணோட மறுபிறப்பு. ஆனா அந்த மறுபிறப்புல அவ சந்தோஷமா பிறக்கிறாளா இல்ல ரத்தமும் கண்ணீருமா பிறக்கிறாளா என்கிறது தான் இன்னைக்கு நாம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கிற அந்த அழகான புகைப்படங்களுக்கு பின்னாடி பல 1000 பெண்களோட மௌனமான அழுகை ஒளிஞ்சு கிடக்குது. இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்லப் போற விவேகானந்தரோட ஒரு ரகசிய ஆலோசனை உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு புதுப்பாதைய காட்டும். அதனால தயவு செஞ்சு இத ஒரு கதையா மட்டும் பார்க்காம உங்க வாழ்க்கையோட கண்ணாடியா பாருங்க. திருமணம் முடிஞ்சு அந்த புகுந்த வீட்டு வாசற்படியை ஒரு பெண் மிதிக்கும்போது அவளோட முதல் போராட்டம் அங்கேயே ஆரம்பிக்குது. அது என்ன தெரியுமா? அவளோட பெயர் மற்றும் அடையாளம் காணாம போறதுதான். நேத்து வரைக்கும் ஒரு தனி மனுஷியா, ஒரு கனவோட, ஒரு லட்சியத்தோட சுத்துன அந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு வீட்டுல மருமகளேன்னு கூப்பிடுற ஒரு பொது உருவமா மாறிடுறா. அவளோட தனிப்பட்ட ஆசைகள், அவளுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட அங்கே ஒரு குற்ற உணர்வை தரும். நம்ம வீட்டுல இப்படித்தான் நடக்கும், நீயும் இப்படித்தான் மாறணும்னு சொல்லும்போது அவளுக்குள்ள இருக்கிற அந்த நிஜமான பெண் மெல்ல மெல்ல செத்துப் போறா. இது ஒரு போராட்டமா யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு பெண்ணோட ஆத்மாவுக்குள்ள இது ஒரு பெரிய ரணத்தை ஏற்படுத்துது. விவேகானந்தர் சொல்ற மாதிரி உன்னுடைய ஆத்மாவை நீயே கொல்றதுதான் மிகப்பெரிய பாவம். அடுத்தவங்களுக்காக நீங்க மாறுறது தப்பில்லை. ஆனா உங்களுக்கே உங்களை பிடிக்காத அளவுக்கு நீங்க மாறுறீங்க பாருங்க, அதுதான் முதல் வீழ்ச்சி. அடுத்ததா அந்த பொண்ணுக்கு வர்ற மிகப்பெரிய சவால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்கிற அந்த ஒற்றைச் சொல். கல்யாணமான புதுசுல இருந்து சாகும் வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு போதிக்கப்படுற ஒரே பாடம் இதுதான். ஆனா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. நீங்க ஒரு விஷயத்துல இறங்கி போகும்போது அது உங்களோட பெருந்தன்மையா பார்க்கப்படாது, அது உங்களோட பலவீனமா பார்க்கப்படும். நீங்க ஒரு முறை அமைதியா இருந்தா அடுத்த முறை நீங்க அமைதியா இருக்கிறது உங்களோட கடமைன்னு இந்த சமூகம் முடிவு பண்ணிடும். சமையல்ல ஆரம்பிச்சு படுக்கையறை வரைக்கும் ஒரு பெண் தன் விருப்பத்தை விட மத்தவங்களோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவளோட சுயமரியாதை அங்கே மெல்ல மெல்ல சிதையுது. விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், சுதந்திரம் இல்லாத இடத்தில் வளர்ச்சி இருக்காது. ஒரு பெண் எப்போ தனக்கு இது பிடிக்கலன்னு தைரியமா சொல்லத் தயங்குறாளோ அப்போவே அவ அந்த வீட்டோட ஒரு உயிரற்ற பொருளா மாறிடுறா. அப்புறம் அந்த பொருளாதார சிக்கல். படிச்சிருப்பாங்க, பெரிய வேலைக்கு போயிருப்பாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தை கவனிச்சுக்கோங்கிற பேர்ல அவங்க வேலையை விடச் சொல்லுவாங்க. இல்லன்னா வேலைக்கு போனாலும் அந்த சம்பளத்தை அவங்க இஷ்டப்படி செலவு பண்ண முடியாது. ஒரு 10 ரூபா பொருளை தனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கறதுக்கு கூட கணவர்கிட்டயோ மாமியார்கிட்டயோ பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும்போது அந்த பொண் தனக்குள்ளேயே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிறா. இது ஒரு சாதாரண போராட்டம் இல்ல, இது அவளோட தன்னம்பிக்கையையே வேரோடு அறுக்கிற ஒரு விஷயம். ஒரு பொண்ணோட கையில எப்போ பணம் இருக்கோ அப்பதான் அவளோட வார்த்தைக்கு அந்த வீட்டுல மதிப்பு இருக்கும்ங்கிறதுதான் கசப்பான உண்மை. ஆனா இதையும் தாண்டி ஒரு பொண் தன் திறமைய வீட்டிலேயே முடக்கி வைக்கும்போது அவ இந்த உலகத்துக்குச் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவைய தடுத்து நிறுத்துறான்னு விவேகானந்தர் வேதனைப்படுறாரு. வாழ்க்கையில வர்ற இன்னொரு பெரிய இடி ஒப்பீடு. மத்தவங்க வீட்டு மருமகளோட உங்களை ஒப்பிடுவாங்க, இல்லன்னா அந்த வீட்டோட பழைய காலத்து மனுஷங்களோட உங்களை ஒப்பிடுவாங்க. அவங்க எவ்வளவு அழகா சமைப்பாங்க, அவங்க எவ்வளவு அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லும்போது நீங்க ஒரு மனுஷங்கிறதையே அவங்க மறந்துடுறாங்க. நீங்க ஒரு ரோபோட் இல்லை,
உங்களுக்குன்னு உணர்வுகள் இருக்கு, உங்களுக்கென்று ஒரு தனி பாணி இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள உங்க பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதுல இருக்கிற யதார்த்தமான உண்மை என்னன்னா, நீங்க யாரோடவும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. விவேகானந்தர் சொன்ன அந்த தாரக மந்திரம் ஞாபகம் இருக்கா? நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உங்களை நீங்களே ஒரு சாதனையாளரா நினைச்சா மத்தவங்களோட ஒப்பீடுகள் உங்களை தீண்டாது. அடுத்து அந்த தனிமை. ஒரு வீட்டுல 10 பேர் இருந்தாலும் அந்த பொண் தன்னை ஒரு அனாதையா உணர்ற பல தருணங்கள் உண்டு. மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். அத தன் கணவர்கிட்ட சொல்லப்போனா அவர் போன பார்த்துக்கிட்டோ இல்ல அலட்சியமாவோ சரி சரி அப்புறம் பேசலாம்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட உலகம் அங்கேயே இருண்டு போயிடும். தான் அன்பு செலுத்துற மனுஷன் தன்னை திரும்பி பார்க்கலையேங்கிற அந்த வலி இருக்கே, அது ஒரு பொண்ணை உள்ளுக்குள்ளேயே அரிச்சு எடுத்துடும். இதனாலேயே பல பெண்கள் டிப்ரெஷன் என்கிற மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ரகசியமான திருப்பம் இருக்கு. நீங்க அந்த தனிமையக் கண்டு பயப்படாம அதை உங்கள நீங்களே செதுக்கிக்கிற நேரமா மாத்திக்கிட்டா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. உங்க மகிழ்ச்சிக்காக நீங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதுதான் விவேகானந்தரோட ஆணித்தரமான கருத்து. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர்ற சவால்கள் சொல்லவே வேணாம். அந்த பொண்ணோட உடல்நிலை, மனநிலை எல்லாமே மாறும். ஆனா சமூகம் அவகிட்ட இருந்து ஒரு சூப்பர் உமன் பிம்பத்தை எதிர்பார்க்கும். குழந்தைய சரியா வளர்க்கணும், வீட்டு வேலைய செய்யணும், எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். இதுல அவளோட தூக்கம், அவளோட ஆரோக்கியம் என்ன ஆச்சுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு இயந்திரம் கூட தேஞ்சு போயிரும். ஆனா ஒரு பெண் தேஞ்சு போக கூடாதுன்னு எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இங்கதான் ஒரு யதார்த்தமான ஆலோசனை தேவைப்படுது. நீங்க உங்க உடம்பையும் மனசையும் முதல்ல நேசிக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும். தியாகம்ங்கிற பேர்ல உங்களை நீங்களே வருத்திக்கிறது வீரமல்ல, அது அறியாமை. புகுந்த வீட்டோட ரகசியங்கள், அங்க இருக்கிற அதிகாரப் போட்டிகள், மாமியார் மருமகள் இடையில இருக்கிற அந்த மெல்லிய பகைமை, இதெல்லாம் ஒரு பெண்ணோட நிம்மதிய திருடிடும். அன்புக்காக ஏங்குற ஒரு பொண்ணுக்கு அங்கே அதிகாரம்தான் பதிலா கிடைக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் எப்படி தலை நிமிர்ந்து நிக்கணும்னு விவேகானந்தர் ஒரு அழகான வழி சொல்றாரு. அன்பால் எதையும் வெல்லலாம், ஆனா அந்த அன்பு உன்னை பலவீனப்படுத்தக்கூடாது. நீங்க மத்தவங்க மேல அன்பு காட்டுங்க, ஆனா உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அதை தட்டி கேட்கிற தைரியமும் உங்களுக்கு வேணும். அமைதிங்கிறது பயம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். காலங்கள் ஓடும்போது உங்க அழகு குறையலாம், உங்க வேகம் குறையலாம். அப்போ உங்க மேல காட்டப்படுற அக்கறையும் குறைய ஆரம்பிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு வர்ற அந்த எதிர்கால பயம் இருக்கே, அது ரொம்ப பெருசு. நம்மள கடைசி வரைக்கும் யாரு பாத்துப்பாங்கங்கிற அந்த சந்தேகம் அவளை தூங்க விடாது. ஆனா இங்கதான் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்க பாதுகாப்பு உங்க பிள்ளைகள் கிட்டயோ இல்ல, உங்க கணவர்கிட்டயோ இல்லை. அது உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம பலத்துல தான் இருக்கு. நீங்க எப்போ ஒரு சுதந்திரமான தெளிவான சிந்தனை கொண்ட பெண்ணா மாறுறீங்களோ அப்போ இந்த உலகமே உங்க பின்னாடி வரும். வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லாம யாருமே இல்ல. ஆனா ஒரு பொண்ணோட போராட்டங்கள் ரொம்ப நுணுக்கமானது, ஆழமானது. இதை எதிர்கொள்ள உங்களுக்கு வேண்டியது வெறும் பொறுமை மட்டுமில்லை, விவேகமும் கூட. விவேகானந்தர் சொன்ன மாதிரி வலிமைதான் வாழ்க்கை, பலவீனமே மரணம். நீங்க ஒரு பொண்ணாக பிறந்தது இந்த உலகத்துல கஷ்டப்படுறதுக்காக இல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு புது வழிய காட்டுறதுக்காக. உங்க வீட்டை நீங்க ஒரு கோவிலா மாத்தணும்னா முதல்ல அந்த சந்நிதியில இருக்கிற சிலையா நீங்க மாறணும். அதாவது எந்த ஒரு நிலையிலும் கலங்காத உறுதி உங்ககிட்ட இருக்கணும். கடைசியா நான் சொல்லப் போற இந்த விஷயம் உங்க வாழ்க்கைய மாத்தும். ஒரு பெண்ணோட உண்மையான வெற்றி அவளோட சமையல்லையோ இல்ல அவளோட குடும்ப நிர்வாகத்திலயோ மட்டும் இல்ல, அவ தன்னைத்தானே எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுலதான் இருக்கு. அடுத்தவங்க உங்க மேல வைக்கிற விமர்சனங்களை ஒரு படிக்கட்டா மாத்துங்க. உங்களை அழ வைக்கிறவங்களுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சாதிச்சு காட்டுங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை.
திருமண வாழ்வுங்கிறது ஒரு சிறைச்சாலை இல்ல, அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில நீங்க வெறும் பாஸ் ஆனா மட்டும் போதாது, நீங்க ஒரு முன்னுதாரணமா மாறணும். சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை சொன்னார், உலகத்துல இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நம்மளோட அறியாமைதான். நீங்க பலவீனமானவங்கன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் தான் உங்களை மத்தவங்க துன்புறுத்துவாங்க. நான் ஒரு வீரப்பெண், எனக்குள்ள அந்த பராசக்தி இருக்கா இன்று நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த 15 போராட்டங்களும் வெறும் தூசியா மாறிடும். எழுந்து நில்லுங்க, உங்க கனவுகளை தேடி ஓடுங்க, உங்களை நேசிங்க. இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தை மட்டும் இல்ல, ஒரு தேசத்தையே மாத்த முடியும். அந்த மாபெரும் சக்தி நீங்க தான். உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழணும். அடுத்தவங்களுக்காக அதை அடகு வைக்காதீங்க. விவேகத்தோட செயல்படுங்க. வெற்றியாளரா நிமிர்ந்து நில்லுங்க. திருமண பந்தம் உங்களை முடக்கிப் போடல, அது உங்களை இன்னும் பக்குவப்படுத்த வந்த ஒரு வாய்ப்புன்னு நினைங்க. இனிமேல் உங்க கண்ணீர் வெறும் பலவீனம் இல்லை, அது உங்க வெற்றியோட முதல் புள்ளி. வாழ்க வளமுடன். நிமிர்ந்து நில்லுங்க சகோதரி.